அறிஞர் அண்ணாவும் எங்கள் அண்ணன் உதயநிதி 2 பேரும் ஒன்று தான். அன்னைக்கு இந்தி திணிப்பு வந்தது அண்ணா வந்தார். இன்னைக்கு இந்தி திணிப்பு வந்தாலும் எங்கள் அண்ணன் உதயநிதி வருவாப்பில் பார்த்துக்கங்க. திருச்சி சிறுகனூர் பகுதியில இன்றைக்கு மார்ச் 9ஆம் தேதி திமுகவினுடைய மாபெரும் மாநாடு நடக்க இருக்கு. நிர்வாகிகள் சந்திப்பு மாநாடு. இங்க 2026 தேர்தலுக்கான அடித்தளமான பல விஷயங்களை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பேச போறாரு அப்படின்றதும் எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு. KN நேரு அவர்கள் தான் பிரம்மாண்டமாக இந்த மாநாட்டினுடைய ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 500 ஏக்கர்ல நடக்க இருக்க போது இந்த மாநாடு. இந்த மாநாட்டுக்கான காலையிலேயே எல்லாருமே, அதாவது தொண்டர்கள் எல்லாருமே நிதானமாக மூவின் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காணொளிகளும் கிடைச்சிருக்கு. லைன்ல வரிசையில நின்று வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. சுமூகமாக இந்த மாநாட்டுக்காக பல பேர் காலையிலே இருந்து வர தொடங்கிட்டாங்க. மாநாட்டு திடல்ல தொண்டர்கள் கிட்ட கேட்டபோது திமுகவுல இவ்வளவு அர்ப்பணிப்போடு நீங்க இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னு நம்மளுடைய செய்தியாளர்கள் கேட்டதுக்கு பதில்களும் கொடுத்திருக்காங்க. மாநாட்டுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ்ன்றத நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் நம்ம சேனல்ல. அதுல கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் கலந்துப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதற்கான வாகன வசதிகள் எல்லாமே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. எந்த வகையிலையும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடாதுன்னு காவலர்களும் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தையுமே பண்ணியிருக்கிறாங்க. போக்குவரத்து, கழிப்பறை, உணவு இப்படி எல்லாத்தையுமே உறுதி செஞ்சிருக்கிறாங்க. திமுக மாநாட்டுல KN நேரு அவர்கள் தான் முன்னிருந்து இந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. கிட்டத்தட்ட மாலை 4 மணி அளவுல முதலமைச்சர் அவர்கள் மாநாட்டு திடலுக்கு வந்துருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. 4 மணி நேரம் இந்த மாநாடு நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. கலை நிகழ்ச்சிகள், அதற்கப்புறமாக அங்க இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் எல்லாம் உரையாற்றுவாங்க. அதுக்கப்புறம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்த 2026 தேர்தலுக்கான விஷன் என்ன மாதிரியான இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உறுதி செய்யறாங்க அப்படின்ற விஷயத்தையும் இந்த மாநாட்டு திடல்ல அறிவிப்பாரு அப்படின்றத KN நேரு அவர்களே தெரிவிச்சிருக்காரு. ஏன்னா 2021 அப்பவே இதே இடத்துலதான் பல விஷயங்களை குறிப்பிடப்பட்டிருந்தாரு. 7 ப்ராமிசஸ் மக்கள் கிட்ட கொடுத்திருந்தாரு. சோ இந்த ஒரு திடல் அப்படின்றது திமுக கழகத்துல ஒரு முக்கியமான இடமாக பார்க்கப்படுது. திருச்சியை பொறுத்த வரைக்கும் சிறுகனூர்ல நடக்க இருக்கக்கூடிய இந்த மாநாட்டு திடல்ல என்ன மாதிரியான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. காலையிலேயே திருச்சி மாநாட்டுக்காக திருச்சியும் சேர்ந்துட்டாரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இதற்கு அப்புறமாக மாலையில இந்த மாநாடு எப்படி இருக்க போகுது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்காங்க தொண்டர்கள். அது மட்டும் இல்லாம அரசியல் களத்திலுமே இது முக்கியமான பேசும் பொருளாக இன்றைக்கு அமையும்னு எதிர்பார்க்கப்படுது. ஏன்னா என்ன மாதிரியான விஷயங்களை முதலமைச்சர் அந்த இடத்துல வாக்குறுதிகளாக சொல்ல போறாரு, அவருடைய பிளானிங் என்னவாக இருக்கு அப்படின்றது கிட்டத்தட்ட இந்த மாநாட்டுல சொல்லிடுவாங்கன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம இந்த மாநாட்டை பொறுத்த வரைக்கும் கூட்டணி கட்சிகள் வருவாங்க, எல்லா கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒன்றாக இருப்பாங்க அப்படின்ற செய்திகள் எல்லாம் முன்னாடி கிடைச்சிட்டு இருந்தது. ஆனா இது கூட்டணி கட்சிகளுக்கான ஒரு மாநாடாக இது இருக்காது அப்படின்றதா இப்போதைக்கு கிடைத்து இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கு. இது முழுக்க முழுக்க திமுகவுக்காக, திமுகவினுடைய ஒரு மாநாடாக தான் இது இருக்குமே தவிர கூட்டணி கட்சிகள் எல்லாம் இதுல இடம்பெறுவாங்களா, கூட்டணி தலைவர்கள் எல்லாத்தையுமே அழைத்து அந்த இடத்துல இது கூட்டணிக்கான ஒரு மாநாடு அப்படின்ற மாதிரி இல்லாம திமுகவினுடைய செயல்வரைவு, அதாவது அவங்களுடைய 2026க்கான விஷன் அப்படின்றது மட்டும்தான் இந்த மாநாடு மையப்படுத்தி இருக்கும் அப்படின்றதும் செய்திகளாக கிடைச்சிருக்கு. அறிஞர் அண்ணாவும் எங்கள் அண்ணன் உதயநிதி 2 பேரும் ஒன்று தான். அன்னைக்கு இந்தி திணிப்பு வந்தது அண்ணா வந்தார். இன்னைக்கு இந்தி திணிப்பு வந்தாலும் எங்கள் அண்ணன் உதயநிதி வருவாப்பில் பார்த்துக்கோங்க. எதாக இருந்தாலும் எங்கள் அண்ணன் உதயநிதி களத்தில் நிற்பாப்பில். ஆனால் இப்போது உங்களுக்கு திமுகவில் ரொம்ப பிடிச்ச விஷயம்னா எதனா சொல்லுவீங்க? சமூக நீதி, சமத்துவம். அது அண்ணா பிரிவிலிருந்து பெரியார் கொள்கை, அண்ணா, கலைஞர், ஸ்டாலின். சரிண்ணா, இப்போது உங்களுக்கு நிகழ்காலத்தில் உங்களுக்கு மிகவும் பிடிச்ச தலைவர் தான் யாருன்னு சொல்லுவீங்க? உதயநிதி ஸ்டாலின். எதனால நான் உங்களை ரொம்ப பிடிக்கும்? அந்த அண்ணா கொள்கை, கலைஞர் கொள்கை, ஸ்டாலின் கொள்கை அப்படியே பின்பற்றாரு.